ஆட்சி ஆடாது. எவனால சிஎம் ஆகலாம், யாருனால ஆட்சி அமைக்கலாம். ஜனநாயக படுகொலாது. உங்க கோவம் நியாயமானதுதான். துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிருக்கலாம்ல, என்ன தோக்கடிச்சிருக்கலாம்ல. நான் போட்டி போட்ட அதே எலெக்ஷன்ல தான் அவரு நின்னாரு. படிச்ச ஆளு, படிச்சுட்டு இருக்கிற வேலையை விட்டு ஏதாவது மாத்த முடியாதுன்னு சுயேட்சையா நின்னாரு தை சின்னத்துல. யாருக்கா தெரியுமா? 413 ஓட்டு வாங்கினான். யார் தோக்கடிச்சா அவன? நானா? நீங்க தான். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலான்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறோமா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம். ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க. காசு கொடுத்து ஜெயிச்சவன் நீ. ஆமா, அரசியல்வாதிகளா காசு கொடுத்துதான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்கிற நாங்க கெட்டவங்கன்னா அதை வாங்குற நீங்க. நீங்க தயங்கி ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு அரசியல்வாதியை தைரியமா 500 கோடி ரூபாய் ஊழல் செய்ய வைக்குது. இந்த ரூம்ல இருக்கிற எத்தனை பேர் போலீஸ்ல மாட்டினா லஞ்சம் கொடுக்காம ஃபைன் கட்டிருக்கீங்க? எத்தனை பேர் காசு கொடுக்காம லைசன்ஸ் வாங்கிருக்கீங்க? காசு கொடுத்தாதான் காரியம் நடக்கும் நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. உங்களை சேர்ந்தவங்க தானே நாங்களும். இந்த கூட்டத்தில இருந்து வந்த நாங்க மட்டும் எப்படி நல்ல தலைவரா இருக்க முடியும்? இப்ப சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்ல உங்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கு தான் என்ன வித்தியாசம்? ஆமா, இங்க எல்லாமே தப்பானவங்க, எல்லாம் தப்புங்கிறிய விடிவு காலமே கிடையாதானே இருக்கு. அவன் வந்து காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான். அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையை எவன் மேலேயே வைக்கிறதுக்கு பதிலா உங்க குழந்தைங்க மேல வைங்க. என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, என் குழந்தை நல்ல மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுங்க. இன்னில இருந்து 20 வருஷத்துல வர தலைமுறைக்காது கரப்ஷன்றது கெட்ட வார்த்தைன்னு தெரியணும். ஒரு தலைமுறை ஃபுல்லா நல்லா வளர்ந்தா அதுல இருந்து வர தலைவனும் நல்லவனா. உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல், அந்த அரசியல தான் பவானி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா காப்பாத்த வேண்டாம், ஒவ்வொருத்தனையும் காப்பாத்த வேண்டாம். முடிஞ்சத்தோட சொல்ல